ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டி. மே 8 அன்னைக்கு மார்க்கெட் ஏன் அவ்வளோ பெரிய அடி வாங்குச்சுன்னு இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். மார்க்கெட் ஃபுல்லா ரெட், எல்லார் மனசுலயும் ஒரு பயம். ஆனா நிஜமாவே என்ன நடந்துச்சு? வாங்க டேட்டாவை வச்சு அதோட காரணங்களை அப்படியே டீகோட் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். சென்செக்ஸ் -516 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா இந்த நம்பரை பார்த்த உடனே பலருக்கும் செம ஷாக் ஆயிருக்கும் இல்லையா? உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணவே கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்கும். இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு ஆழமா பார்ப்போம். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 516 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வெறும் 0.66% சரிவு தான். அதே மாதிரி நிஃப்டி 50யும் 24,176ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.62% மைனஸ். பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் அதிகமா 1.31% டவுன் ஆயிருக்கு. ஸோ டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ரெகுலரான மார்க்கெட் கரெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. முக்கிய குற்றவாளிகள் நம்ம இந்திய மார்க்கெட்டை கீழே இழுத்து விட்டது எதுன்னு இப்ப பார்ப்போம். முதல் குற்றவாளி ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில். ஒரு பேரல் விலை $100 தாண்டி இப்போ $101.48 நிக்குது. இதனால ஆப்வியஸா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் 94.48க்கு சரிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் விலை ஏறுனா நம்ம மார்க்கெட்டுக்கு அது எப்போதுமே ஒரு பெரிய தலைவலி தான், அது உங்களுக்கே தெரியும். க்ரூட் ஆயில் விலை ஏன் சடனா இவ்வளோ ஏறுச்சு? ஹார்முஸ் ஜலசந்தில ஏற்பட்டிருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், குறிப்பா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற ராணுவ மோதல்கள் தான் இதுக்கு மெயின் ரீசன். இதனால குளோபல் லெவல்ல எனர்ஜி சப்ளை பாதிக்கப்படுமோங்கிற ஒரு பயம் உருவாயிருக்கு. இந்த பதற்றத்தால முதலீட்டாளர்கள் சேஃப் ஹேவன் அசட்ஸான தங்கம், வெள்ளி பக்கம் திரும்பினதால அதோட விலை 0.41% வரைக்கும் ஏறியிருக்கு. இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. அதுதான் எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸ். எஸ்பிஐயோட நெட் ப்ராஃபிட் 5.6% ஏறி 19,683 கோடி ரூபாயா பதிவாயிருக்கு. ஆனா அவங்களோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.6% டவுன். ஏன் இந்த முரண்பாடு? லாபம் வந்தாலும் அவங்களோட கோர் இன்கம் எதிர்பார்த்த அளவை எட்டல. அது மட்டும் இல்லாம மார்ஜின் பிரஷர், அப்புறம் கருவூல லாபங்கள், அதாவது ட்ரெஷரி கெயின்ஸ் குறைஞ்சதுனால மார்க்கெட் ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மொத்த செக்டாரையும் பாதிச்சதுன்னு இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஐடி துறை 1.21% பாசிட்டிவ்ல முடிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டை ஓரளவுக்கு காப்பாத்துச்சு. ஆனா மறுபக்கம் எஸ்பிஐயோட வீழ்ச்சியால ஒட்டுமொத்த பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸும் 3%க்கும் மேல பெரிய அடி வாங்கியிருக்கு. தப்பியவர்கள் இந்த வாலடைல் மார்க்கெட்லயும் பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி தங்களோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4.76% ஏறி இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸும் 2.8% கெயின் ஆயிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸ், ஹெல்த் கேர் செக்டர்ஸ் எல்லாமே கிரீன்ல தான் க்ளோஸ் ஆச்சு. குறிப்பா சொல்லணும்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் 0.22% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் விழல. செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல முதலீட்டாளர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. த ப்ளூ பிரிண்ட். அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? மார்க்கெட் எக்ஸ்பர்ட் அனில் சிங்வி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிஃப்டி 24,000க்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நாம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ லாங் டேர்ம் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பார்த்து நாம டென்ஷன் ஆக வேண்டாம். அப்போ அடுத்த வாரம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? நிஃப்டிக்கான க்ரூஷியல் சப்போர்ட் 24,000, பேங்க் நிஃப்டிக்கு 84,500. ஜெனரலான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பை ஆன் டிப்ஸ், அதாவது மார்க்கெட் குறையும் போதெல்லாம் வாங்குறது. ஆனா ஒரே ஒரு அலர்ட், மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல ரொம்ப அக்ரெசிவா புதுசா பை பண்றதை இப்போதைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வர்ற திங்கக்கிழமை காலையில உங்க போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டியா நாம எல்லாரும் அதை பத்தி விவாதிப்போம். இறுதியா ஒரு கட்டாயமான செபி டிஸ்க்ளைமர். பிக் மை ஸ்டாக்ஸ் ஒரு செபி பதிவு பெற்ற அட்வைசர் கிடையாது. இந்த மார்க்கெட் அலசல் முழுக்க முழுக்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மற்றும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் உங்களோட சொந்த அனாலிசிஸ் பண்ணுங்க. இல்லனா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான மார்க்கெட் அப்டேட்ல சந்திப்போம்.